ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சன்னா ஸ்டிச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துணியில் அடிக்கடி நூல் கட் ஆகுறது, பின்னாடி உள்ள துணியில் லூப் விழுவுறது எப்படி அப்படின்றத ஏன் உழுவுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் உள்ள தையல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஆனால் பேக் சைடு துணியோட பேக் சைடில் தையல் வந்து பயங்கரமாக லூப் அடிக்கும். அது ரொம்ப சிக்கி வரும். அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், தையல் போடும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சில டைம் நூலே கட் ஆகிடும். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ரொம்ப கிளியராக வந்திருக்கு, ஆனால் துணியோட பேக் சைடு பின் தையல் வந்து நம்மளுக்கு பயங்கரமாக சிக்கி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிக்குது, பட் ஃப்ரண்ட் சைடு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பின் தையல், துணியோட பேக் சைடு தையல் சிக்கிறதுக்கு காரணம் இந்த ரெகுலேட்டர் தாங்க. இந்த ரெகுலேட்டரை நம்ம கரெக்டாக வைக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் பாபின் கேஸில் எந்த சிக்கலும் இல்லை. இப்போ ஃப்ரண்ட் தையல் நம்மளுக்கு இதுவாக இருக்குன்னா அது வந்து பாபின் கேஸில் சிக்கல்னு அர்த்தம். நம்மளுக்கு பேக்கில் துணியோட பேக் சைடு தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ரெகுலேட்டரை நம்ம சைடு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பின்னாடி தையல் ரொம்ப சிக்கி வரும். அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திருப்பி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக திருப்பி நம்ம பார்க்கணும். அதில் உள்ள அந்த நட்டு இருக்குது பாருங்கள், அது நம்ம விரல் டச் ஆகுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஓரளவு திருப்பி வச்சுருக்கேன், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் தையல் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம திரும்பவும் எல்லா நூல்லாம் கரெக்டாக கழட்டிட்டு திரும்ப செட் பண்ணிவிட்டு தையல் போட ஆரம்பிக்கணும். இல்லைனா நம்ம டைட் பண்ணுறப்ப அந்த நூல் உள்ளே போய் சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தையல் விடுவாது. இப்போ பாருங்கள், நம்ம தைக்கும் போதே ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பாருங்கள் தையல் எவ்வளோ கிளியராக விழுகுதுன்னு. இப்போ நான் நூலை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சூப்பராக தையல் விழுந்திருக்கு. இது காரணம் ரெகுலேட்டர் தாங்க. ரெகுலேட்டர் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், முன்னாடி தையல் எந்த அளவு கிளியராக இருக்கோ அதே போல் பின் தையலும் சூப்பராக கிளியராக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இதுக்கு காரணம் இந்த ரெகுலேட்டர். நம்ம இந்த நட்டு வந்து இங்கே தெரியுது பாருங்கள், இந்த நட்டு நம்ம கையில் டச் ஆகுற மாதிரி இருக்கணும். நம்ம டைட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை நான் இன்னும் நல்லா டைட் பண்ணி நட்டு வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக டைட் பண்ண பின்னாடி இந்த நட்டு இந்த சின்ன நட் மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு வெளியே தெரியுது. இந்த மாதிரி இருக்கும்போது நான் தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, அந்த சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது வெளியே தெரியுது பாருங்கள். அப்போனா இந்த ரெகுலேட்டர் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப டைட்டாக இருக்கையில் நான் தையல் போட்டு காட்டுறேன். இதுக்கும் அப்படி தான் நூலை ஃபுல்லாக கலட்டிட்டு நான் திரும்ப செட் பண்ணி போடுறேன். ஆனாலும் நூல் நடுவுலேயே அறுந்து போகிற மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது, தையல் போடவே முடியல. துணியெல்லாம் நல்லா சுருங்கிக்கிருக்குங்க. இதுக்காக எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக துணியவே எடுக்க முடியல வெளியே, அந்த மாதிரி ரொம்ப சிக்குது. இப்போ தையலில் எந்த விதமான சிக்கலும் இல்லை, பட்டு துணி சுருக்கத்தை நம்ம நேராக பண்ணி விட்டோன்னா தையல் விட்டுருது பாருங்கள். துணி மேலே உள்ள நூல் எப்படி கலண்டுட்டு வருது பாருங்கள், பிடிச்சி இழுத்தோடனே டக்குன்னு வந்துடுது. இந்த மாதிரி வரக்கூடாது. அப்போனா இந்த ரெகுலேட்டர் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை கரெக்டாக அந்த நட்டு வந்து நம்ம கையில் டச் ஆகுற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடணும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் வந்து நூல் பிரிஞ்சிடும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா பின் தையலில் நூல் சிக்கி வரும். ஸோ நூலும் அறுந்து போயிடும், டக்குன்னு அறுந்து போயிடுங்க. ஸோ இப்போ இதை நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பழைய மாதிரி நூல் செட் பண்ணிவிட்டு தைச்சி பார்ப்போம். இப்போ இந்த ரெகுலேட்டர் பாருங்கள், இந்த ஸ்க்ரூவையும் இந்த ரெகுலேட்டரும் சேம் ரேஞ்சில் இருக்கணும். தட் இஸ் ஸ்க்ரூவும் வெளியே தள்ளிட்டு இருக்கக்கூடாது, ரெகுலேட்டரும் ஸ்க்ரூ உள்ளே போயிட்டு ரெகுலேட்டரும் வெளியே இருக்கக்கூடாது. நம்ம விரல் வச்சு தலையை பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுங்க. இப்போ தையல் ரொம்பவே ஸ்மூத்தாக விடுவது. இந்த டைமில் நம்மளுக்கு பின்னாடியும் கரெக்டாக இருக்கும் தையல், முன்னாடியும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக இதை கட் பண்ணிவிட்டு துணியை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி தையல் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெகுலேட்டர் தாங்க பின்னாடி லூப் அடிக்கிறதுக்கு காரணம், நூல் பிரிஞ்சு போகிறதுக்கும் இதுதான் காரணம். இதை கரெக்டாக நம்ம வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தையல் ஸ்மூத்தாக கரெக்டாக விடும். நம்மளுக்கு ரொம்ப ரெகுலேட்டர் லூஸாக இருந்தப்போ தையல் வந்து லூப் அடிச்சிருக்கு, ரொம்ப டைட்டாக நம்ம வச்சப்போ இது வந்து தையல் வந்து நூல் பிரிஞ்சிருக்கு. இப்போ கரெக்டாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு நடுவில் மிடில் உள்ள 2 தையலுமே நீட்டாக வந்திருக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சன்னா ஸ்டிச் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.